term வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஆடிட் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷனாலே தெரியும்ல, டாக்குமெண்ட்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ டாக்குமெண்டிங் பர்டிகுலர் திங் கேன் பி ஓரலாக நம்ம சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கலாம், இது எழுத்து வடிவத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி அந்த மாதிரிலாம் வந்து பேப்பர் ஒர்க்கில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வைக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் எப்படி ஆடிட் பண்ணீங்க, எந்த மாதிரி இந்த ஆடிட் எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க, எத்தனை பேர் உங்களோட ஆடிட் டீமில் இருக்காங்க, இந்த என்டையர் ஆடிட்டை நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே முடிச்சிங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இந்த ஆடிட்டை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஹவு டிட் யூ ஹேண்டில் த ஆடிட், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்னலாம் வந்து ஹை ரிஸ்க் ஏரியாஸை நீங்கள் பார்த்தீங்க, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இந்த எல்லா விஷயத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நாளை பின்னே யாராச்சும் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸே ஃபைல் பண்ணுறாங்க, பாருங்கள் இவர் ஆடிட் பண்ணி குட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போனார், ஆனால் போயிட்டு 5 இயர்ஸ் கழித்து அதே வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஃப்ராடை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் சரியாக ஆடிட் பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஏதாவது யாராவது வழக்கு பதிவு பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம மேலே ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா, அப்போது ஒரு ஆடிட்டருக்கு வந்து ஒரு டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் தான். பிகாஸ் திஸ் டாக்குமெண்டேஷன் கேன் ப்ரூவ் தட் த ஆடிட்டர் ஹாஸ் நாட் பீன் நெக்லிஜென்ட் இன் பர்ஃபார்மிங் ஹிஸ் டியூட்டிஸ். அவருடைய கடமையை அவர் வந்து பணியாற்றுறதுக்கு அவரோட ஆடிட்டில் என்டையர் ஆடிட்டில் அந்த 60 நாள் 70 நாள் அவங்களோட என்கேஜ்மெண்ட் டீம் கம்ப்ளீட்டாக அந்த ஆடிட் டீமில் இருக்க 20 பேராக இருக்கட்டும் இல்லை அவராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கரெக்டாக ஆடிட் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி தான் அந்த ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹை ரிஸ்க் ஏரியாஸ் எல்லாத்துக்குமே டபுள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய கண்ணுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கோ இல்லை வந்து உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியோ தென்படலை. அதனால தான் அவர் வந்து குட் ஒப்பீனியன் கொடுத்தாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஷீல்டு, ஒரே ஒரு கேடயம் என்னென்னா இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் தான். ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ். இட் இஸ் லைக் தி அசெட் ஆஃப் தி ஆடிட்டர். தட்ஸ் த ஒன்லி திங் தட் ஹீ ஹேஸ் ஆஸ் அ டிஃபென்சிவ் மெக்கானிசம். இஃப் சம்படி இஸ் ஃபைலிங் அ சூட் அகேன்ஸ்ட் ஹிம், அவருக்கு அகேன்ஸ்டாக யாராவது எது செஞ்சாலும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெட்டீரியல் வந்து இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒரு ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது தான். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அடுத்தது சாப்டர் வைஸ் நம்ம கான்செப்ட்ஸ் வந்து டீல் பண்ணும்போது நான் இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வில் டாக் தேர். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.